भारत कोई भूमि का टुकड़ा नहीं है, ये जीता जाता राष्ट्र कोष है। ये वंदन की भूमि है, अभिनंदन की भूमि है, ये अर्पण की भूमि है, तर्पण की भूमि है। हमारे लिए नदी नदी गंगा है, हमारे लिए कंकर कंकर शंकर है। हम मरेंगे तो इस देश के लिए, हम जिएंगे तो इस देश के लिए, लेकिन हम मरने के बाद भी गंगा जल में बहती हुई अस्थि को कोई तो हम बोलेगा भारत माता की जय। अटल बिहारी जी वाजपेयी அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவர் வின் பண்ணி பாராளுமன்றத்துக்கு போகும்போது ஜஸ்ட் 4 நிமிடம் அப்ப எல்லாரும் வந்து எள்ளி நகையாடினாங்க. ஆனா அவரோட உரையை ஃபர்ஸ்ட் உரையை வந்துட்டு கேட்டுட்டு ஒரு ஸ்பீச் கேட்டு ஜவஹர்லால் நேருஜி வந்து கூப்பிட்டு எதிர்கட்சி அப்போ பிரதமர் நீ கண்டிப்பா ஒரு நாள் பிரதமர் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருஜியே வந்துட்டு அவரை பாராட்டினார். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அடல் பிஹாரிஜி. அதே மாதிரி 5 மாநிலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே எம்பி யூபி டெல்லி தெரிவித்து பங்களாதேஷ்ல எனக்கு தெரியும். பங்களாதேஷ் போடுறப்போ இந்திரா காந்தி வந்துட்டு ரொம்ப ஒரு லீடரா உருவாகவே இல்லை. அவர் முதல்ல இந்திரா காந்தி அவங்க பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த போரை நம்ம வந்துட்டு கட்டாயமா முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு நாடுமே வந்துட்டு வலிமையா இருக்கணும், எதிர்கட்சி ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. அன்னைக்கு அட்டார்ஜி வாஜ்பாய் கிட்ட போய் இண்டிபெண்டன்ஸ் கேட்கிறாங்க, நீங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாடுன்னு வரும்போது நம்ம இடத்த சேர்ந்து ஒற்றுமையாக நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சியா இருந்தாலும் அன்னைக்கு வந்து அப்பயே குரல் கொடுத்து தோடு தோல் கொடுத்த அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து தேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்பாரு. அதுக்கு தொடர்ந்து வந்து பார்க்கும்போது 1998 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியா அதாவது ஒரு நாடா, இந்தியா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு டைம்ல 1998 இந்தியாவை ஒரு அணுவான சக்தியாக உருவாக்கினவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அப்போதே ஏபிஜே அப்துல் கலாம்ஜி அவர்களை கண்டெடுத்து அவருக்கு ஊக்கம் கொடுத்து எதிரி நாடுகளின் கண்களை வரலாற்று ஆட்டி அவங்களுக்கு தெரியாம பக்கத்து நாட்டு பாகிஸ்தானுக்கு இங்கே ஒரு சில கிலோமீட்டர் தான் பார்டர். அதே போல பத்திரம்ல போயிட்டு 1998 அணுசக்தி சோதனை பண்ணி இந்தியாவின் பேரை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை உறக்க சொல்லி நாங்களும் அணுசக்தி வச்சிருக்கோம், யாரும் எங்ககிட்ட வாழாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உறக்க சொன்னவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அதுக்கு வந்து கார்கில் போர் உங்க எல்லாருமே தெரிஞ்சு நினைக்கிறேன். கார்கில் போர் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்தாலும் பெரிய பொருளாதாரம் இல்லை, பாகிஸ்தானோட சக்தி ஓங்கி இருந்தது. அப்படியேப்பட்ட கார்கில் போரையே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உதைக்குவத நான் வந்து இறங்கி போக மாட்டேன். இந்திய காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரி ஏதாவது எதிர்த்தாக்குதல் பண்ணா நாங்க சமரசமா பேசிக்கிறோம், இல்லை வாயா தரங்கிறது கிடையாது. அப்பவே வந்துட்டு விதை நம்ம வாஜ்பாய் போட்டுது. பிஜேபி போர்ல நம்ம வெற்றிகரமா முடிச்ச ஒரு போர்னு பார்த்தீங்கன்னா கார்கில் போர். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வாஜ்பாய் அவர் எடுத்த ஒரு முடிவு தான். அதுக்கப்புறம் எல்லாருமே தெரியும் கோல்டன் கேட்டரிங் தங்க நாட்கள் சாலை. இந்த 4 பக்கமும் இந்த தேசத்தை இணைக்கணும். எந்த ஒரு தேசத்தின் வளர்ச்சி அந்த சாலை கட்டமைப்பு வச்சுதான் இருக்கும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி நல்லா இருந்தாதான் வர்த்தகம் வளரும், பொருளாதாரம் வளரும். இங்கிருந்து ஒருத்தன் அங்கே போவோம், அங்கிருந்து ஒரு பொருளாதாரம் வர்த்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவுக்கு எல்லா பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, பேர் பந்தருக்கு அசாம் இந்த 4 பக்கமும் கனெக்ட் பண்ணி தங்க நாற்காலி சாலை கொடுத்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். அந்த தங்க நாற்காலி சாலை ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் 2 பக்கத்தில் இருக்கு. ஸோ நிறைய பேர் பேசுறேன். வாய்ப்பளித்த மாவட்டத்துக்கும் நன்றி.